நீங்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை அடிக்க வராங்க. இதுக்குள்ள அது ஏழை மக்களுக்கு நல்லது செய்யணும். எங்களை வந்து ரொம்ப தாழ்த்தி எங்களை கேவலமா இத்தனை குடும்பத்தை அடிக்காத கோயில எங்களை வந்து ரொம்ப கேவலமா பேசி தயவுசெய்து கலெக்டர் ஐயா, நீங்க தான் எங்களுக்கு இந்த ஏழை மக்களுக்கு எங்களுக்கு பார்த்து நீங்க உதவி செய்யணும் ஐயா. எங்களுக்கு நீங்க தான் எல்லாமே. ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள இருட்டிடுது, அதனால நான் வந்து பயமா இருக்குது. நாங்கள் வந்து இங்கே 20 வருஷமா 25 வருஷமா வந்து எல்லாரும் குடியிருக்கோம். குடியிருக்கிற இடத்துல வந்து இங்கே வந்து ஒரு 30-40 குடும்பம் வந்து வசிச்சுக்கின்னு இருந்தோம். நாங்கள் இந்த இடத்துல வந்து இருக்கும்போது வந்து இந்த இடம் வந்து ஒரு 10 வீடு காலி பண்ணிட்டாங்க. இது பிடபிள்யூ கார இது மாற்று இடம் கொடுக்குறோம், நீங்கள் காலி பண்ணணும், இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு போர்டு வச்சுட்டாங்க. போர்டு வச்சுட்டு 10 குடும்பத்தை காலி பண்ணிட்டு அமுச்சு விட்டாங்க. 10 குடும்பத்தை காலி பண்ணி அமுச்சு விட்டு எல்லாருக்கும் இடம் கொடுத்தன்னு வர சொல்றாங்க. சில பேர் கொடுத்தாங்க, சில பேர் கொடுக்கல. அது ஒரு பட்டாய இடம்னு சொல்லிட்டு தீண்டாமை சோறு மாரி வேலி அடிச்சு இந்த இடத்த வந்து ஃபுல்லா வந்து ரவுண்ட் பண்ணி பிளாக் பண்றாங்க, வேலி அடிக்கிறாங்க. ஐயோ எங்களுக்கு வழி இல்லையா, எங்களை மாரி பிளாக் பண்றீங்களே, நாங்க எந்த வழியில போவோம், எங்க தயவு செய்து வழி விடுங்கன்னு அவர் காலில் விழுந்தோம். அவர் வந்து சண்முகரெட்டியார் குமார் என்கிறவர். நாங்க வந்து எஸ்டி எஸ்சி மக்கள் இங்க இருக்கிறவங்க வந்து எங்களை வந்து தாழ்த்தப்பட்ட மாட்டுக்கறி தின்ற பசங்க, நீங்க வந்து எஸ்சி பசங்க இது மாரியெல்லாம் இந்த இடத்துல வந்து நீங்க இருக்கணுமா? நாங்க இருக்கிற ஏரியால நீங்க எப்படி இருக்கலாம்? இங்க நீங்க எல்லாம் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை அடிக்க வராங்க. இந்த இடத்துல வந்து எங்களை காலி பண்ண சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து வழி விடாத எங்களுக்கு ஃபுல்லா வேலி அடிச்சு இந்த பேபி கால்வா வழியாக வந்து இது சென்னை குடிநீர் வாரியம் வந்து தண்ணி போகுது. பழுப்பு லைன் 3 பழுப்பு போகுது ஐயா. இதுல மெட்ரோ பாட்டு பழுப்பு போகுது குடிநீர் தண்ணி. அப்புறம் வந்து பேபி கால்வாய் பூண்டியில இருந்து தண்ணி திறந்து விடுறாங்க, மழை தண்ணி. அதுவும் குடிநீர் தண்ணி ஜனங்களுக்கு போறது தண்ணி. இந்த வழி ஓரமாக தான் நாங்க போய்கின்னு இருந்தோம். இந்த 30 ஆண்டுகளாக 25 வருஷமா நாங்க போய்கின்னு இருக்கிறோம். இத்தனை மக்களும் போய்கின்னு இப்போ இருக்கிற வழியை வந்து 10 குடும்பத்தை காலி பண்ணி அடிச்சு இருக்கிற பட்டாய லேண்ட்ல இருக்கிறவங்களை வந்து இது மாரி அவங்க வந்து அர்த்தம் பண்ணி எங்களை போர்டு வச்சு எங்களை காலி பண்ணிட்டு இந்த வழியை வந்து சுத்தமா பிளாக் பண்ணி எங்களை வழி விடாத அடிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த பக்கம் நாங்க ஒத்த அடி பாதை வச்சுக்கணும் பின்னாடி போலான்னு போறோம். நாங்க பின்னாடி போற வழியில வந்து எங்களை வந்து இந்த வழியில ஒத்த அடி பாதையில இந்த பக்கம் எங்க வழி வச்சுக்கணும் வரீங்க நீங்க, இந்த பக்கமும் உங்களுக்கு வழி கிடையாது. 6 மணி ஆகுனா நாங்க போகவும் முடியாது. வெளியில ஒரு கடைக்கு வசதிக்கு போனா கூட எங்கன்னா போனா கூட 6 மணிக்கு மேல போறதுக்கு எங்களுக்கு வாழ்ப்பே இல்லை இந்த வழியில. அது மாரி சூழ்நிலை இத்தனை குடும்பம் வந்து நாங்க மாட்டிக்கின்னு இருக்கிறோம். இந்த காலகட்டத்துல வந்து யாரும் இது மாரி தாழ்த்தி யாரும் அடிமைப்படுத்த மாட்டாங்க. ஆனா எங்குமே நடக்காது. அம்பேத்கர் ஐயா வந்து சட்டத்தை கொண்டு வந்தார். இதுக்குள்ள அது ஏழை மக்களுக்கு நல்லது செய்யணும். எங்களை வந்து ரொம்ப தாழ்த்தி எங்களை கேவலமா இத்தனை குடும்பத்தை அடிக்காத கோயில எங்களை வந்து ரொம்ப கேவலமா பேசி அந்த வழியிலயும் போக கூடாது எங்களை வேலி போடுறாங்க. இந்த பக்கம் நான் உங்களுக்கு வழி ஏற்கனவே எந்த வழியில போயிட்டு இருந்தீங்க அந்த வழியில போங்க, இப்ப நான் புது வழி வச்சுக்கணும் வரீங்கன்னு எங்களை மிரட்டுறாங்க. எங்களுக்கு வழி விடாத எங்களை தடங்கல் பண்றாங்க ஐயா. இந்த பாருங்க, இந்த குடிநீர் வாரியம் ஃபுல்லா இந்த இடம் காவா வரையும் என் இடம். இதெல்லாம் இந்த பக்கம் நீங்க எங்க வழி ஒழுங்கா காலி பண்ணிக்கணும் போறீங்களா, உங்களை அடிச்சு உதச்சு நாங்க தத்துட்டோமா அப்படின்னு எங்க ஜேசிபி வச்சு ஃபுல்லா சதுரம் பண்றாங்க. இதெல்லாம் இந்த காவாவே மூடிட்டாங்க. பாருங்க எவ்வளவு இடத்த மூடி வச்சிருக்காங்க, மண்ணு கொட்டி மூடி அவங்க சுத்தமா ஆள்றதுக்காக. இருக்கப்பட்டவங்க தான் வாழணுன்றாங்க. அப்ப நாங்க இல்லாத தாழ்த்தப்பட்ட மக்கள் நாங்க எங்க போறது? இந்த எஸ்டி எஸ்சி மக்கள் வந்து நாங்க எங்க போவோம்? எங்களை கேவலமா பேசுறாங்க. எங்களுக்கு எந்த அதிகாரியும் யாருமே எங்களுக்கு வந்து இதுல சப்போர்ட் பண்ணல. எல்லாம் பணம் பேசுது ஐயா. எங்களுக்கு யாருமே இல்லையா. தயவு செய்து கலெக்டர் ஐயா, நீங்க தான் எங்களுக்கு இந்த ஏழை மக்களுக்கு எங்களுக்கு பார்த்து நீங்க உதவி செய்யணும் ஐயா. எங்களுக்கு நீங்க தான் எல்லாமே. எங்களுக்கு எல்லாமே எல்லாம் ஊனமுற்று பிச்சைக்காரங்க இல்லாத ஏழை தான் இருக்கிறோம். எங்களுக்கு உதவி பண்ண யாரும் இல்ல. நீங்க தான் எங்களை பயன்படுத்தினாங்க. உங்களுக்கு என் பேர் வந்து நதியா. என் பேர் வந்து ரேவதி. நாங்கள் வந்து இங்கே நிறைய பேர் எங்கள் கர்மாவில் வந்து நிறைய பேர் ஸ்கூலுக்கு போகிறோம். ஆனால் வந்து இங்கே காலையில் 7-8 மணிக்கு தான் ஸ்கூலுக்கு போகிறோம். சாயந்தரம் வரத்துக்கு 5-6 ஆயிடுது. இங்கே வந்து இங்கேருந்து ஒரே வழி தான், அதுவும் மூட்டாங்க.
இப்போ வந்து ஒரே ஒரு வழி இருக்குது, சந்து மாதிரி இருக்குது. அங்கே வந்து ரொம்ப பொதுராக இருக்குது. எங்களால் போயிட்டு வர முடியல. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே இருட்டிடுது. அதனால் எங்களுக்கு வந்து பயமாக இருக்குது. நீங்கள் தான் வழி பார்த்து வைக்கணும். நாங்கள் கலெக்டர்கிட்டயே கேட்டுக்கிறோம்.